தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மெய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத் தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 37 முதல் 38 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. திரு இரத்தத்தின் மீதான பக்தி என்பது ஒரு ஆன்மீக விருப்ப தேர்வு அல்ல, அது ஒரு ஆன்மீக கடமையாகும். அது குருக்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் ஒவ்வொரு சீடருக்கும் உரியது. நவீன சமுதாயத்தின், வருந்தத்தக்க வகையில் நவீன கத்தோலிக்க சமுதாயத்தையும் நாம் இதில் சேர்த்து கொள்வோம். அறிகுறிகளில் ஒன்று, அதாவது வளர்ந்து அரித்து கொண்டிருக்கும் மதச்சார்பின்மையின் அறிகுறிகளில் ஒன்று, திரு இரத்தத்தின் மீதான பக்தி குறைந்து பலவீனம் அடைவதே என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பக்தி என்பது நாம் அறிந்தபடி 3 கூறுகளின் கலவையாகும். முதலாவதாக அது வணக்கமளித்தல், இரண்டாவதாக அது வேண்டுதல், மூன்றாவதாக அது பின்பற்றப்படுதல். வேறு விதமாக கூறினால், பலியிடப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் மீது அவருடைய திரு இரத்தத்தின் மீதான பக்தி என்பது முதலாவதாக நம்முடைய வணக்கமாக இருக்க வேண்டும். அது அறிவு, அன்பு மற்றும் ஆராதனை ஆகியவற்றின் கலவையாகும். திரு இரத்தம் என்ற அந்த 2 சாதாரண வார்த்தைகளின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை பற்றி ஆழமான புரிதலை பெற நாம் படிக்க வேண்டும். அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். புனித நூல்களுக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்தவ சகாப்தத்தின் முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த மிக பழமையான ஆவணத்தில் இந்த பகுதியை நான் கண்டேன். இன்னும் துல்லியமாக சொல்வதானால், கிபி 96ஆம் ஆண்டு வாக்கில் எழுதப்பட்ட திருத்தந்தை 1ஆம் கிளமெண்டின் ஆவணத்தில் திருத்தந்தை கிளமெண்ட் கூறுகிறார், கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீது நமது பார்வை நிலைநிறுத்தி அது நமது இரட்சிப்புக்காக சிந்தப்பட்டு முழு உலகிற்கும் மனமாற்றத்தின் அருளை கொண்டு வந்ததால் அது எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பதை உணர்வோம். விலை உயர்ந்த இரத்தத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள பாவத்தின் தீவிரத்தையும் கடவுளை புண்படுத்துவதன் கொடூரத்தையும் நாம் ஓரளவு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த பாவத்தை மன்னிக்க கடவுளின் மகனின் இரத்தம் தேவைப்பட்டது. பாவம் செய்வது ஒரு நாகரிகமாகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை குறித்த எண்ணமும்
பாவத்தை குறித்த பயமும் இல்லாத தலைமுறையின் மத்தியிலே நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கோம். திரு இரத்தத்தின் மீதான நமது பக்தியின் முதல் கூறான இந்த வணக்கமானது பாவத்தின் கொடூரத்தை பற்றிய ஆழ்ந்த உணர்திறனை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. பாவம் நிச்சயமாக கொடியதாக இருக்க வேண்டும், அது நிச்சயமாக கொடூரமானதாக இருக்க வேண்டும், அது இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் பயங்கரமான ஒன்றாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனித உருவில் இருந்த ஜீவனுள்ள தேவன் தமது இரத்தத்தை சிந்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். ஆகவே இந்த இரத்தத்தை, நம் பாவங்களுக்கு பரிகாரமாக சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தை நாம் நம்முடைய பாவத்தின் கனாகனத்தை உணர்வதன் மூலம் அதனுடைய மேன்மை அறிந்து கொள்ளலாம். ஆகவே பாவம் என்றால் என்ன என்றே புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மத்தியிலே பாவத்தை குறித்த ஆழ்ந்த உணர்வு பெற்றவர்களாக, அறிவு தெளிவு பெற்றவர்களாக, அதற்கான சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை உயர்த்தி நம்முடைய பாவங்களை பரிகரித்த இயேசுவுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் நம்பிக்கையின் பலமே எம் இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது மேலான செயல்பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் நம்பி வாழ்ந்த பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், நண்பர்கள், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் இவர்கள் எல்லோராலும் கைவிடப்பட்ட வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து என்ன செய்வதென்றே தெரியாமல் விழிபிதங்கி நின்ற நேரங்களில், எல்லாவற்றையும் இழந்து தனிமரமாக விடப்பட்ட சூழ்நிலைகளில், மனித நம்பிக்கைகளில் தோற்று சோர்ந்து போய் வீழ்ந்த தருணங்களில் எல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, கலங்காதே, நானே உன் தேவன், உன் தகப்பன் என்று சொல்லி என் வலக்கையை ஆதரவாய் பிடித்து, இந்த உலகம் உன்னை கை நெகிழ்ந்தாலும் நான் உன்னை கை நெகிழ மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், என் உள்ளங்கைகளிலே உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கோழி தன் குஞ்சுகளை தனது சிறகுகளுக்கு அடியில் வைத்து பாதுகாப்பது போல நான் உன்னை பாதுகாப்பேன். பருந்து தன் சிறகுகளில் தன் குஞ்சுகளை சுமந்து இந்த உலகத்தை சுற்றி காட்டுவது போல நானும் என் சிறகுகளிலே உன்னை தூக்கி சுமந்து உலகத்தின் துன்பங்களை எளிதாக தாண்டிச் செல்ல எனது சக்தியை தருவேன் என்று வாக்களித்தவரே, இன்று உம்மீது கொண்ட அன்பினாலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தினாலும் இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை காயங்கள் பெற்றுக்கொண்டாலும் அதனை தாண்டி நாங்கள் செல்வதற்கான வழி உண்டு என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் காயங்களையும், எங்கள் புறக்கணிப்புகளையும், எங்கள் வேதனைகளையும், தனிமை துயர்களையும், சாவின் எண்ணங்களையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இன்று திடப்படுத்தி உறுதிப்படுத்துகிற உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளங்களையும் வாழ்வையும் எங்களுடைய எதிர்கால முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.